அத்தியாயம் 6. அல்-அன்ஆம். கால்நடைகள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான், இருள்களையும் ஒளியையும் ஏற்படுத்தினான். பின்னரும் ஏக இறைவனை மறுப்போர் தம் இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக்குகின்றனர். அவனே உங்களை களிமண்ணால் படைத்தான், பின்னர் மரணத்திற்கான காலக்கெடுவை நிர்ணயித்தான். திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதற்கு குறிப்பிட்ட மற்றொரு காலக்கெடுவும் அவனிடத்தில் உள்ளது. பின்னரும் நீங்கள் சந்தேகப்படுகின்றீர்கள். வானங்களிலும் பூமியிலும் அவனே அல்லாஹ். அவன் உங்களின் ரகசியத்தையும் வெளிப்படையானதையும் அறிகிறான். நீங்கள் செய்பவற்றையும் அவன் அறிகிறான். தம் இறைவனது சான்றுகளில் ஏதேனும் ஒரு சான்று அவர்களிடம் வந்தால் அதை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை. உண்மை அவர்களிடம் வந்தபோது அதை அவர்கள் பொய்யென கருதினர். அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தது குறித்த விவரங்கள் பின்னர் அவர்களிடம் வந்து சேரும். இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கிறோம் என்பதை இவர்கள் அறியவில்லையா? உங்களுக்கு செய்து தராத வசதிகளை அவர்களுக்கு பூமியில் செய்து கொடுத்திருந்தோம். வானத்தை அவர்கள் மீது தொடர்ந்து மழை பொழிய செய்தோம். அவர்களுக்கு கீழ் ஆறுகளை ஓட செய்தோம். அவர்களது பாவங்களின் காரணமாக அவர்களை அழித்தோம். அவர்களுக்கு பின்னர் வேறு தலைமுறையினரை உருவாக்கினோம். முகமதே, காகிதத்தில் எழுதப்பட்ட வேதத்தை உமக்கு நாம் அருளியிருந்து அதை தம் கைகளால் தொட்டு பார்த்தாலும் இது வெளிப்படையான சூனியத்தை தவிர வேறில்லை என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறியிருப்பார்கள். இவருடன் வானவர் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா என அவர்கள் கூறுகின்றனர். வானவரை நாம் அனுப்பியிருந்தால் காரியம் முடிக்கப்பட்டுவிடும். பின்னர் அவர்கள் அவகாசம் அளிக்கப்பட மாட்டார்கள். வானவரை அனுப்புவதாக வைத்துக் கொண்டாலும் அவரை மனிதராகவே ஆக்கியிருப்போம். எதில் குழம்பி போனார்களோ அதே குழப்பத்தை அப்போது மீண்டும் ஏற்படுத்தியிருப்போம். முகமதே, உமக்கு முன் பல தூதர்கள் கேலி செய்யப்பட்டனர். எதை கேலி செய்தார்களோ அதுவே கேலி செய்தவர்களை சூழ்ந்தது. பூமியில் பயணம் செய்து பொய்யென கருதியோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை சிந்தியுங்கள் என்று கூறுவீராக. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாருக்குரியன என்று கேட்பீராக. அல்லாஹுக்கே என கூறுவீராக. அருள் புரிவதை தன் மீது அவன் கடமையாக்கி கொண்டான். கியாமத் நாளில் அவன் உங்களை திரட்டுவான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமக்கே இழப்பு ஏற்படுத்திக் கொண்டோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். பகலிலும் இரவிலும் வாழ்பவை அவனுக்கே உரியன. அவன் செவியுறுபவன், அறிந்தவன். வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுவை அன்றி வேறு பொறுப்பாளனை ஏற்படுத்திக் கொள்வேனா? அவனே உணவளிக்கிறான், அவன் உணவளிக்கப்படுவதில்லை என்று கூறுகிறாக. கட்டுப்பட்டு நடப்போரில் முதலாம் அவனாக இருக்குமாறும் இணை கற்பித்தோரில் ஒருவனாக ஆகக்கூடாது என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளேன் எனவும் கூறுகிறாக. என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையை அஞ்சுகிறேன் என கூறுவீராக. அந்நாளில் வேதனையிலிருந்து காக்கப்படுவோருக்கே அவன் அருள் புரிந்தான். அதுவே தெளிவான வெற்றி. அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. அவன் உமக்கு நன்மையை ஏற்படுத்திவிட்டால் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன். அவனே தன் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன். அவன் ஞானமுள்ளவன், நன்கறிந்தவன். மிக பெரும் சாட்சியம் எது என்று முகமதை கேட்பீராக. எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹுவே சாட்சியாளன். இந்த குர்ஆன் மூலம் உங்களையும் இதை அடைவோரையும் நான் எச்சரிக்கை செய்வதற்காக இது எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என கூறுவீராக. அல்லாஹுடன் வேறு கடவுள்கள் இருப்பதாக சாட்சி கூறுகிறீர்களா? நான் அவ்வாறு சாட்சி கூற மாட்டேன் என்று நீர் கூறுவீராக. வணக்கத்திற்குரியவன் அவன் ஒருவனே. நீங்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் நான் விலகிக் கொண்டவன் எனவும் கூறுவீராக. நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் தமது பிள்ளைகளை அறிவது போல் இவரை முகமதை அறிவார்கள். தமக்கு இழப்பை ஏற்படுத்திக் கொண்டோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அல்லது அவனது வசனங்களை பொய்யென கருதுபவனை விட அநீதி இழைத்தவன் யார்? அநீதி இழைத்தோர் வெற்றி பெற மாட்டார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாளில் நீங்கள் கற்பனை செய்த உங்கள் தெய்வங்கள் எங்கே என்று இணை கற்பித்தோரிடம் கேட்போம். எங்கள் இறைவனாகிய அல்லாஹுவின் மீது ஆணையாக
நாங்கள் இணை கற்பித்தோராக இருக்கவில்லை என்று கூறுவதை தவிர வேறு எதுவும் அவர்களின் பதிலாக இருக்காது. தமக்கு எதிராக அவர்கள் எவ்வாறு பொய் கூறுகின்றனர் என்பதை கவனிப்பீராக. அவர்கள் கற்பனை செய்த யாவும் அவர்களை விட்டு மறைந்து போகும். முகமதே, உம்மிடம் வந்து செவி மடுப்போரும் அவர்களில் உள்ளனர். அதை புரிந்து கொள்ளாத வகையில் அவர்களின் உள்ளங்கள் மீது திரைகளையும் காதுகளில் செவிட்டுத்தன்மையையும் ஏற்படுத்திவிட்டோம். அத்தனை சான்றுகளையும் அவர்கள் பார்த்தாலும் அதை நம்ப மாட்டார்கள். நம்மை மறுப்போர் உம்மிடம் வரும்போது இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் தவிர வேறில்லை என கூறி உம்மிடம் தர்க்கம் செய்வார்கள். அவர்கள் அதை விட்டு தாமும் ஒதுங்கிக் கொண்டு மற்றவர்களையும் தடுக்கின்றனர். அவர்கள் தம்மையே அழித்துக் கொள்கின்றனர். அவர்கள் உணர்வதில்லை. நரகின் முன்னே அவர்கள் நிறுத்தப்படும் போது நீர் பார்ப்பீராயின், நாங்கள் திரும்ப அனுப்பப்படலாகாதா? எங்கள் இறைவனின் வசனங்களை பொய்யென கருதாமல் நம்பிக்கை கொண்டோராக ஆவோமே என்று கூறுவார்கள். மாறாக இதற்கு முன் அவர்கள் மறைத்துக் கொண்டிருந்தது அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டாலும் தடுக்கப்பட்டதையே மீண்டும் செய்வார்கள். அவர்கள் பொய்யர்களே. நமது இந்த உலக வாழ்வு தவிர வேறு வாழ்க்கை கிடையாது. நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோர் அல்லர் என்று அவர்கள் கூறுகின்றனர். தமது இறைவன் முன் அவர்கள் நிறுத்தப்படும் போது நீர் பார்ப்பீராயின், இது உண்மை அல்லவா என்று இறைவன் கேட்பான். ஆம், எங்கள் இறைவன் மீது ஆணையாக உண்மையே என கூறுவார்கள். நீங்கள் என்னை மறுத்து கொண்டிருந்ததால் வேதனையை சுவையுங்கள் என்று இறைவன் கூறுவான். அல்லாஹுவின் சந்திப்பை பொய்யென கருதியோர் இழப்பை அடைந்துவிட்டனர். திடீரென யுக முடிவு நேரம் அவர்களிடம் வரும்போது, உலகில் வரம்பு மீறி நடந்து கொண்டதால் எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதே என்று கூறுவார்கள். தமது முதுகுகளில் அவர்கள் பாவங்களை சுமப்பார்கள். கவனத்தில் கொள்க, அவர்கள் சுமப்பது மிக கெட்டது. இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வீணும் தவிர வேறில்லை. இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்வே சிறந்தது. விளங்க மாட்டீர்களா? முகமதே, அவர்கள் கூறுவது உம்மை கவலையில் ஆழ்த்துவதை அறிவோம். அவர்கள் உம்மை பொய்யரென கூறவில்லை. மாறாக அநீதி இழைத்தோர் அல்லாஹுவின் வசனங்களையே மறுக்கின்றனர். முகமதே, உமக்கு முன் சென்ற தூதர்கள் பொய்யரென கருதப்பட்டுள்ளனர். அவர்கள் பொய்யரென கருதப்பட்டதையும் தொல்லைப்படுத்தப்பட்டதையும் சகித்துக் கொண்டனர். முடிவில் அவர்களுக்கு நமது உதவி வந்தது. அல்லாஹுவின் வார்த்தைகளை மாற்றுபவன் யாரும் இல்லை. தூதர்கள் பற்றிய செய்தி உமக்கு ஏற்கனவே வந்துள்ளது. முகமதே, அவர்களின் புறக்கணிப்பு உமக்கு பெரிதாக தெரிந்தால், உமக்கு முடியுமானால் பூமியில் சுரங்கத்தை ஏற்படுத்தி அல்லது வானத்தில் ஏணியை அமைத்து அவர்களிடம் அற்புதத்தை கொண்டு வாரும். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை நேர் வழியில் ஒன்று சேர்த்திருப்பான். அறியாதவராக நீர் ஆகிவிடாதீர். செவியேற்பவர்கள்தான் பதிலளிக்க முடியும். இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். பின்னர் அவனிடமே அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். இவரது இறைவனிடமிருந்து இவருக்கு அற்புதம் அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்கின்றனர். அற்புதத்தை அருளிட அல்லாஹுவே ஆற்றல் உடையவன் என கூறுவீராக. எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிந்து கொள்வதில்லை. பூமியில் வாழும் உயிரினங்கள், தமது இறக்கைகளால் பறந்து செல்லும் பறவைகள் யாவும் உங்களை போன்ற சமுதாயங்களே. அந்த புத்தகத்தில் எந்த ஒன்றையும் நாம் விட்டுவிடவில்லை. பின்னர் அவர்கள் தம் இறைவனிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள். நமது வசனங்களை பொய்யென கருதியோர் செவிடர்கள், ஊமைகள், இருள்களில் அவர்கள் உள்ளனர். தான் நாடியோரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறான். தான் நாடியோரை நேரான பாதையில் செலுத்துகிறான். உங்களிடம் அல்லாஹுவின் வேதனை வந்தால் அல்லது யுக முடிவு நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் அல்லாதவர்களையா அழைக்கிறீர்கள்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பதில் சொல்லுங்கள் என்று கேட்பீராக. மாறாக அவனையே அழைக்கிறீர்கள். நீங்கள் இணை கற்பித்தவர்களை மறந்து விடுகிறீர்கள். அவன் நாடினால் அவனை எதற்காக அழைத்தீர்களோ அதை நீக்கி விடுகிறான். முகமதே, உமக்கு முன் சென்ற சமுதாயங்களுக்கும் தூதர்களை அனுப்பினோம். அவர்கள் பணிவதற்காக அவர்களை வறுமையாலும் நோயாலும் தண்டித்தோம். அவர்களுக்கு நமது வேதனை வந்ததும் அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? மாறாக அவர்களின் உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டினான். அவர்களுக்கு கூறப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்தபோது அவர்களுக்கு அனைத்து பொருட்களின் வாசல்களையும் திறந்துவிட்டோம். அவர்களுக்கு வழங்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்திருந்த போது திடீரென அவர்களை தண்டித்தோம்.
அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்தனர். எனவே அநீதி இழைத்த கூட்டத்தினர் வேறறுக்கப்பட்டனர். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். உங்கள் செவி புலனையும் பார்வைகளையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு உங்கள் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டால் அதை கொண்டு வருகின்ற அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள்கள் யாரேனும் உண்டா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என கேட்பீராக. சான்றுகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதையும் பின்னர் அவர்கள் எவ்வாறு புறக்கணிக்கின்றனர் என்பதையும் கவனிப்பீராக. அல்லாஹுவின் வேதனை திடீரென்று அல்லது பகிரங்கமாக உங்களிடம் வருமானால் அநீதி இழைத்த கூட்டத்தினர் தவிர வேறு யாரும் அழிக்கப்படுவார்களா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பீராக. நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வோராகவும் தவிர நாம் தூதர்களை அனுப்புவதில்லை. நம்பிக்கை கொண்டு சீர்திருத்திக் கொள்வோருக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். நமது வசனங்களை பொய்யென கருதியோர் குற்றம் செய்து கொண்டிருந்ததால் வேதனை அவர்களை வந்தடையும். அல்லாஹுவின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன, மறைவானதை அறிவேன் என்று உங்களிடம் நான் கூற மாட்டேன். நான் வானவர் என்றும் உங்களிடம் கூற மாட்டேன். எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறெதனையும் நான் பின்பற்றுவதில்லை என்று முகமதை கூறுகிறாக. குருடனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா? சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்பீராக. தமது இறைவனிடம் தாம் ஒன்று சேர்க்கப்படுவதை அஞ்சுவோருக்கு அவனன்றி பொறுப்பாளனோ பரிந்துரைப்பவனோ இல்லை என்று இதன் மூலம் எச்சரிப்பீராக. இதனால் அவர்கள் இறைவனை அஞ்சுவர். தமது இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனிடம் பிரார்த்திப்போரை நீர் விரட்டாதீர். அவர்களை பற்றிய விசாரணையில் உமக்கு எந்த பொறுப்பும் இல்லை, உம்மை பற்றிய விசாரணையில் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. எனவே அவர்களை நீர் விரட்டினால் அநீதி இழைத்தவராவீர். நம்மில் இந்த அற்பமானவர்களுக்கு தானா அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் கூறுவதற்காக அவர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை இவ்வாறு சோதித்தோம். நன்றி செலுத்துவோரை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லவா? முகமதே, நமது வசனங்களை நம்புவோர் உம்மிடம் வந்தால் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அருள் புரிவதை தன் மீது உங்கள் இறைவன் கடமையாக்கி கொண்டான். உங்களில் எவரேனும் அறியாமையின் காரணமாக தீமையை செய்துவிட்டு அதன் பின்னர் மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொண்டால் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என கூறுவீராக. குற்றவாளிகளின் பாதை தெளிவாக தெரிவதற்காக இவ்வாறே சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். அல்லாஹுவையன்றி நீங்கள் பிரார்த்திப்போரை வணங்குவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டுள்ளேன் என்று கூறுவீராக. உங்கள் மனோ இச்சைகளை பின்பற்ற மாட்டேன், பின்பற்றினால் வழி தவறிவிடுவேன், நேரு வழி பெற்றவனாக ஆக மாட்டேன் என்றும் கூறுவீராக. நான் என் இறைவனிடமிருந்து வந்த சான்றுடன் இருக்கிறேன், அதை பொய்யென கருதுகிறீர்கள். நீங்கள் அவசரப்படுவது என்னிடம் இல்லை, அதிகாரம் அல்லாஹுக்கே தவிர வேறு எவருக்கும் இல்லை. அவன் உண்மையை உரைக்கிறான், தீர்ப்பளிப்போரில் அவன் மிகச் சிறந்தவன் என்றும் கூறுவீராக. நீங்கள் அவசரப்படுவது என்னிடம் இருந்திருந்தால் எனக்கும் உங்களுக்கும் இடையே காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். அநீதி இழைத்தவர்களை அல்லாஹ் அறிந்தவன் என்றும் கூறுவீராக. மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன, அவனை தவிர யாரும் அதை அறிய மாட்டார். தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான். ஓர் இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை. பூமியின் இருள்களில் உள்ள விதை ஆனாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஏட்டில் இல்லாமல் இல்லை. அவனே இரவில் உங்களை கைப்பற்றுகிறான், பகலில் நீங்கள் செய்வதை அறிகிறான். நிர்ணயிக்கப்பட்ட தவணை நிறைவு செய்யப்படுவதற்காக பகலில் உங்களை எழுப்புகிறான். உங்கள் மீளுதல் அவனிடமே உள்ளது. நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அவனே தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன். உங்களுக்கு பாதுகாவலர்களை அவன் அனுப்புகிறான். எனவே உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது நமது தூதர்கள் அவரை கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் அப்பணியில் குறை வைக்க மாட்டார்கள். பின்னர் அவர்களது உண்மையான அதிபதியாகிய அல்லாஹுவிடம் கொண்டு செல்லப்படுவார்கள். கவனத்தில் கொள்க, அவனுக்கே அதிகாரம் உள்ளது, அவன் விரைவாக கணக்கெடுப்பவன். இதிலிருந்து அவன் எங்களை காப்பாற்றினால் நன்றி செலுத்துவோராக இருப்போம் என்று பணிவாகவும் ரகசியமாகவும் அவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது தரை மற்றும் கடலின் இருள்களிலிருந்து உங்களை காப்பாற்றுபவன் யார் என்று கேட்பீராக. இதிலிருந்தும் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் அல்லாஹ்வே உங்களை காப்பாற்றுகிறான். பின்னர் நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் என்றும் கூறுவீராக.
உங்களுக்கு மேலே இருந்தோ உங்களின் கால்களுக்கு கீழே இருந்தோ உங்களுக்கு வேதனையை அனுப்பிடவும் உங்களை பல பிரிவுகளாக்கி ஒருவரின் கொடுமையை மற்றவர் சுவைக்க செய்திடவும் அவன் ஆற்றல் உடையவன் என்றும் கூறுவீராக. அவர்கள் புரிந்து கொள்வதற்காக சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்பதை கவனிப்பீராக. இது உண்மையாக இருந்தும் உமது சமுதாயத்தினர் பொய்யென கருதுகின்றனர். உங்களுக்கு நான் பொறுப்பாளன் அல்ல என்று கூறுவீராக. ஒவ்வொரு செய்திக்கும் நிகழ்த்துவதற்கான நேரம் உள்ளது. பின்னர் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நமது வசனங்களில் குறை காண்பதற்காக மூழ்கி கிடப்பவர்களை நீர் காணும் போது அவர்கள் வேறு செய்தியில் மூழ்கும் வரை அவர்களை புறக்கணிப்பீராக. ஷைத்தான் உம்மை மறக்க செய்தால் நினைவு வந்த பின் அநீதி இழைத்த கூட்டத்துடன் நீர் அமராதீர். அவர்களை பற்றிய விசாரணையில் இறைவனை அஞ்சுவோருக்கு எந்த பங்கும் இல்லை. எனினும் அவர்கள் இறைவனை அஞ்சுவதற்காக அறிவுரை கூறுதல் உங்களுக்கு உள்ளது. யார் தமது மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணாகவும் ஆக்கி இவ்வுலக வாழ்க்கையும் அவர்களை மயக்கிவிட்டதோ அவர்களை விட்டு விடுவீராக. தான் செய்தவற்றுக்கு ஒவ்வொருவரும் கூலி கொடுக்கப்படுவது பற்றி இதன் மூலம் அறிவுரை கூறுவீராக. அல்லாஹுவை இன்றி பொறுப்பாளனோ பரிந்துரைப்பவனோ அவருக்கு இல்லை. அவர் அனைத்து வகை ஈட்டுத் தொகையை வழங்கினாலும் அவரிடம் பெற்றுக் கொள்ளப்படாது. அவர்கள் செய்தவற்றுக்கே கூலி கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் ஏக இறைவனை மறுத்துக் கொண்டிருந்ததால் சூடேற்றப்பட்ட பானமும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. எங்களுக்கு நன்மையும் தீங்கும் செய்ய முடியாத அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்திப்போமா? அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழி காட்டிய பின் வந்த வழியை திருப்பப்படுவோமா? அவ்வாறு திரும்பினால் எங்களிடம் வந்துவிடு என நேர் வழிக்கு அழைக்கும் நண்பர்கள் இருந்தும் பூமியில் ஷைத்தான்கள் யாரை வழிகெடுத்து குழப்பத்தில் தள்ளிவிட்டார்களோ அவனை போல் ஆகிவிடுவோம் என கூறுவீராக. அல்லாஹுவின் வழியே நேரு வழி. அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம் என்று கூறுவீராக. தொழுகை நிலைநாட்டுங்கள், அவனையே அஞ்சுங்கள், அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அவனை வானங்களையும் பூமியையும் தக்க காரணத்துடன் படைத்தான். ஆகு என்று அவன் கூறும் நாளில் அது ஆகிவிடும். அவனது சொல் உண்மையானது. சூர் ஊதப்படும் நாளில் ஆட்சி அவனுக்கே உரியது. மறைவானதையும் வெளிப்படையானதையும் அவன் அறிபவன். அவன் ஞானமிக்கவன், நன்கறிந்தவன். சிலைகளை கடவுளாக நீர் கற்பனை செய்கிறீரா? உம்மையும் உமது சமுதாயத்தையும் தெளிவான வழிகேட்டில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் என்று இப்ராஹிம் தம் தந்தை ஆசரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. உறுதியான நம்பிக்கையாளராக இப்ராஹிம் ஆவதற்காக அவருக்கு வானங்கள் மற்றும் பூமியின் சான்றுகளை இவ்வாறே காட்டினோம். இரவு அவரை மூடிக்கொண்ட போது ஒரு நட்சத்திரத்தை கண்டு இதுவே என் இறைவன் என கூறினார். அது மறைந்த போது மறைபவற்றை நான் விரும்ப மாட்டேன் என்றார். சந்திரன் உதிப்பதை அவர் கண்டபோது இதுவே என் இறைவன் என்றார். அது மறைந்த போது என் இறைவன் எனக்கு நேர் வழி காட்டாவிட்டால் வழிகெட்ட கூட்டத்தில் ஒருவனாகி விடுவேன் என்றார். சூரியன் உதிப்பதை அவர் கண்டபோது இதுவே என் இறைவன், இதுவே மிக பெரியது என்றார். அது மறைந்த போது என் சமுதாயமே, நீங்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டு நான் விலகிக் கொண்டவன் என கூறினார். வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி உண்மை வழியில் நின்றவனாக என் முகத்தை திருப்பிவிட்டேன், நான் இணை கற்பித்தவன் அல்லன் என கூறினார். அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விவாதித்தனர். அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டிய நிலையில் அவனை பற்றி என்னிடம் விவாதிக்கிறீர்களா? நீங்கள் இணை கற்பிப்பவற்றுக்கு அஞ்ச மாட்டேன். என் இறைவன் எதையேனும் நாடினாலன்றி எனக்கு ஏதும் நேராது. என் இறைவன் அறிவால் அனைத்து பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறான். உணர மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு எந்த சான்றையும் வழங்காதவற்றை அவனுக்கு இணையாக்குவதற்கு நீங்கள் அஞ்சாத போது நீங்கள் இணை கற்பித்தவைகளுக்கு நான் எவ்வாறு அஞ்சுவேன்? நீங்கள் அறிந்தால் இரு கூட்டத்தினரில் அச்சமற்றிருக்க அதிக தகுதி படைத்தவர் யார் என்றும் அவர் கூறினார். நம்பிக்கை கொண்டு தமது நம்பிக்கையுடன் அநீதியை கலந்து விடாமல் இருப்போருக்கே அச்சமற்ற நிலை உள்ளது. அவர்களின் நேர்வழி பெற்றோர். இது நமது சான்றாகும். இப்ராஹிமின் சமுதாயத்திற்கு எதிராக இதை அவருக்கு வழங்கினோம். நாம் நாடி அவருக்கு தகுதிகளை உயர்த்துவோம். உமது இறைவன் ஞானமிக்கவன், அறிந்தவன். அவருக்கு இசாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம். அனைவருக்கும் நேர் வழி காட்டினோம். அதற்கு முன் நூஹுக்கும்
அவரது வழித்தோன்றல்களில் தாவூத், சுலைமான், ஐயூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், அல்யசா, யூனுஸ், லூத் ஆகியோருக்கும் நேர் வழி காட்டினோம். இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம். அனைவரும் நல்லோர்கள், அனைவரையும் அகிலத்தாரை விட சிறப்பித்தோம். அவர்களில் முன்னோரிலும் அவர்களது வழித்தோன்றல்களிலும் அவர்களது சகோதரர்களிலும் பலரை தேர்வு செய்து அவர்களை நேரான வழியில் செலுத்தினோம். இதுவே அல்லாஹுவின் வழி. தனது அடியார்களில் தான் நாடியோரை இதன் மூலம் அவன் நேர் வழியில் செலுத்துகிறான். அவர்கள் இணை கற்பித்திருந்தால் அவர்கள் செய்த நல்லவை அவர்களை விட்டும் அழிந்திருக்கும். அவர்களுக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நபி எனும் தகுதியையும் அளித்தோம். அவர்கள் இதை மறுத்தால் இதனை மறுக்காத ஒரு சமுதாயத்தை இதற்கு பொறுப்பாளிகளாக்குவோம். அவர்களுக்கே அல்லாஹ் நேர் வழி காட்டினான். எனவே அவர்களின் வழியை முகமதை நீரும் பின்பற்றுவீராக. இதற்காக உங்களிடம் எந்த கூலியும் நான் கேட்கவில்லை. இது அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறில்லை என கூறுவீராக. எந்த மனிதருக்கும் அல்லாஹ் எதையும் அருளவில்லை என்று அவர்கள் கூறியதால் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய முறையில் அவர்கள் மதிக்கவில்லை. ஒளியாகவும் மனிதர்களுக்கு நேர்வழியாகவும் மூசா கொண்டு வந்த வேதத்தை அருளியவன் யார் என்று கேட்டு அல்லாஹ் என கூறுவீராக. அதை ஏடுகளாகவும் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். அதை பகிரங்கப்படுத்துகிறீர்கள். அதிகமானதை மறைத்து வருகிறீர்கள். நீங்களும் உங்கள் முன்னோர்களும் அறிந்தராதவை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறுவீராக. பின்னர் அவர்கள் மூழ்கி கிடப்பதில் விளையாடிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை விட்டுவிடுவீராக. இது தாய் கிராமத்தை, மக்காவையும் அதை சுற்றி உள்ளவர்களையும் முகமதே நீர் எச்சரிப்பதற்காக நாம் அருளிய வேதம். பாகியம் பெற்றதும் தனக்கு முன் சென்றவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதுமாகும். மறுமையை நம்புவோர் இதை நம்புகின்றனர். அவர்கள் தமது தொழுகையில் பேணுதலாகவும் உள்ளனர். அல்லாஹுவின் பெயரால் பொய்யை இட்டு கட்டுபவன் தனக்கு இறைவனிடமிருந்து எதுவும் அறிவிக்கப்படாதிருந்தும் எனக்கு அறிவிக்கப்படுகிறது என கூறுபவன், அல்லாஹ் அருளியதை போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவன் ஆகியோரை விட மிகவும் அநீதி இழைத்தவன் யார்? அநீதி இழைத்தோர் மரணத்தின் வேதனைகளில் இருக்கும் போது நீர் பார்ப்பீராயின் வானவர்கள் அவர்களை நோக்கி தமது கைகளை விரிப்பார்கள். உங்கள் உயிர்களை நீங்களே வெளியேற்றுங்கள். அல்லாஹுவின் பெயரால் உண்மையல்லாதவற்றை நீங்கள் கூறியதாலும் அவனது வசனங்களை நீங்கள் நிராகரித்ததாலும் இன்று இழிவு தரும் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறீர்கள் என கூறுவார்கள். உங்களுக்கு நாம் வழங்கியவற்றையெல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டு உங்களை ஆரம்பத்தில் நான் படைத்தது போல் தன்னந்தனியாக நம்மிடம் வந்துவிட்டீர்கள். தெய்வங்கள் என்று நீங்கள் கருதி கொண்டிருந்த உங்கள் பரிந்துரையாளர்களை நாம் உங்களுடன் காணவில்லையே. உங்களுக்கிடையே உறவுகள் முறிந்துவிட்டன. நீங்கள் கற்பனை செய்தவை உங்களை விட்டும் மறைந்து விட்டன என கூறப்படும். அல்லாஹுவே விதைகளையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்க செய்பவன். உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறான். உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துபவன் அவனே அல்லாஹ். எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள்? அவனை காலை பொழுது ஏற்படுத்துபவன். இரவை அமைதி களமாகவும் சூரியனையும் சந்திரனையும் காலம் காட்டியாகவும் அமைத்தான். இது மிகைத்தவனாகிய அறிந்தவனின் ஏற்பாடு. தரை மற்றும் கடலின் இருள்களில் நீங்கள் வழியை அறிந்து கொள்வதற்காக உங்களுக்காக நட்சத்திரங்களை அவனை ஏற்படுத்தினான். அறிகின்ற சமுதாயத்திற்கு சான்றுகளை விளக்கியுள்ளோம். அவனை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான். உங்களுக்கு தங்குமிடமும் ஒப்படைக்கப்படும் இடமும் உள்ளன. புரிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு சான்றுகளை விளக்கியுள்ளோம். அவனை வானிலிருந்து தண்ணீரை இறக்கினான். அதன் மூலம் ஒவ்வொரு பொருளின் விளைச்சலையும் வெளிப்படுத்துகிறோம். அதிலிருந்து பசுமையான பயிர்களை வெளிப்படுத்துகிறோம். அடுக்கி வைக்கப்பட்ட தானியத்தை அப்பயிர்களில் வெளிப்படுத்துகிறோம். பேரிசை மரத்தின் பாளைகளில் தொங்கும் பழக்குலைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மரம், மாதுளை ஆகியவற்றையும் வெளிப்படுத்துகிறோம். அவ்விரண்டும் தோற்றத்தில் ஒன்றுபட்டதாகவும் தன்மையில் வேறுபட்டதாகவும் உள்ளன. அது பலன் கொடுக்கும் போது அதன் பலனையும் அது கனிவதையும் கவனியுங்கள். நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. ஜின்களை அல்லாஹுவே படைத்திருக்கும் போது அவர்களை அவனுக்கு இணையாக்கிவிட்டனர். அவனுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அறிவில்லாமல் கற்பனை செய்துவிட்டனர். அவனோ தூயவன். அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அவன் உயர்ந்து விட்டான்.
அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவன். அவனுக்கு மனைவி இல்லாத நிலையில் அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும்? அவனை எல்லா பொருட்களையும் படைத்தான். அவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவன். அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். எனவே அவனையே வணங்குங்கள். அவன் அனைத்து பொருட்களுக்கும் பொறுப்பாளன். அவனை கண்கள் பார்க்காது, அவனோ கண்களை பார்க்கிறான். அவன் நுட்பமானவன், நன்கறிந்தவன். உங்கள் இறைவனிடமிருந்து சான்றுகள் உங்களிடம் வந்துவிட்டன. அதை கவனிப்போருக்கு அது நன்மையாகும், அதை பார்க்காதிருப்போருக்கு அது கேடாகும். நான் உங்களுக்கு காவலன் அல்லன் என்று கூறுகிறாக. மற்றவர்களிடம் கற்றுவிட்டு கூறுகிறீர் என்று அவர்கள் கூறுவதற்காகவும் அறிகின்ற சமுதாயத்திற்கு இதை தெளிவுபடுத்திடவும் இவ்வாறே சான்றுகளை விளக்குகிறோம். முகமதே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை நீர் பின்பற்றுவீராக. அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இணை கற்பிப்போரை புறக்கணிப்பீராக. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இணை கற்பித்திருக்க மாட்டார்கள். உம்மை அவர்களுக்கு காவலராக நாம் ஆக்கவில்லை. அவர்களுக்கு நீர் பொறுப்பாளரும் அல்லர். அல்லாஹுவை என்று யாரிடம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை ஏசாதீர்கள். அவர்கள் அறிவில்லாமல் வரம்பு மீறி அல்லாஹுவை ஏசுவார்கள். இவ்வாறே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களது செயலை அழகாக்கி காட்டினோம். பின்னர் அவர்களின் மீளுதல் அவர்களின் இறைவனிடமே உள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். எங்களிடம் அற்புதம் வந்தால் அதை நம்புவோம் என்று அல்லாஹுவின் மீது உறுதியாக சத்தியம் செய்து அவர்கள் கூறுகின்றனர். அற்புதங்கள் அல்லாஹுவிடமே உள்ளன என கூறுவீராக. அது நிகழும் போது அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர்கள் ஆரம்பத்தில் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தது போலவே அவர்களின் உள்ளங்களையும் பார்வைகளையும் புரட்டுவோம். அவர்களை அவர்களின் அத்துமீறலில் தடுமாற விட்டு விடுவோம். அவர்களிடம் வானவர்களை நாம் இறக்கினாலும் இறந்தோர் அவர்களுடன் பேசினாலும் ஒவ்வொரு பொருளையும் அவர்களின் கண்முன்னே நாம் ஒன்று திரட்டினாலும் அல்லாஹ் நாடினால் தவிர அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எனினும் அவர்களில் அதிகமானோர் அறியாதவர்கள். இவ்வாறே மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை ஒவ்வொரு நபிக்கும் பகைவர்களாக ஆக்கினோம். ஏமாற்றுவதற்காக கவர்ச்சிகரமான சொற்களை அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு அறிவிக்கின்றனர். உமது இறைவன் நாடி இருந்தால் அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் இட்டு கட்டுவதோடு அவர்களை விட்டுவிடுவீராக. மறுமையை நம்பாதோரின் உள்ளங்கள் அச்சொல்லை செவிமடுப்பதற்காகவும் அதை அவர்கள் பொருந்திக் கொள்வதற்காகவும் அவர்கள் செய்து வந்ததை தொடர்ந்து செய்வதற்காகவும் இவ்வாறு ஆக்கினோம். தீர்ப்பளிப்பவனாக அல்லாஹ் அல்லாதவர்களையா தேடுவேன்? அவனே இவ்வேதத்தை தெளிவுபடுத்தப்பட்டதாக உங்களிடம் அருளினான். முகமதே, நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் இது உமது இறைவனிடமிருந்து உண்மையை உள்ளடக்கியதாக அருளப்பட்டது என்பதை அறிவார்கள். எனவே சந்தேகப்படுபவராக நீர் ஆகிவிடாதீர். உமது இறைவனின் வார்த்தை உண்மையாலும் நீதியாலும் நிறைந்துள்ளது. அவனது வார்த்தைகளை மாற்றுபவன் எவனும் இல்லை. அவன் செவியுறுபவன், அறிந்தவன். பூமியில் உள்ளவர்களில் அதிகமானோருக்கு நீர் கட்டுப்பட்டால் அவர்கள் உம்மை அல்லாஹுவின் பாதையிலிருந்து வழிகெடுத்து விடுவார்கள். அவர்கள் யூகத்தையே பின்பற்றுகின்றனர். அவர்கள் அனுமானம் செய்வோர் தவிர வேறில்லை. தனது பாதையை விட்டும் வழி தவறியவன் யார் என்பதை உமது இறைவன் நன்றாக அறிபவன். நேரு வழி பெற்றோரையும் அவன் மிக அறிபவன். நீங்கள் அல்லாஹுவின் வசனங்களை நம்பியவர்களாக இருந்தால் அவன் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதை உண்ணுங்கள். அல்லாஹுவின் பெயர் கூறப்பட்டதை நீங்கள் உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் நிர்பந்திக்கப்படும் போது தவிர மற்ற நேரங்களில் உங்களுக்கு அவன் தடை செய்ததை தெளிவுபடுத்திவிட்டான். அதிகமானோர் அறிவில்லாமல் தனது மனோ இச்சைகள் மூலம் வழிகெடுகின்றனர். வரம்பு மீறியோரை உமது இறைவன் மிக அறிந்தவன். பாவங்களில் வெளிப்படையானதையும் இரகசியமானதையும் விட்டுவிடுங்கள். பாவத்தை செய்தோர் தாம் செய்து வந்ததன் காரணமாக தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹுவின் பெயர் கூறப்படாததை உண்ணாதீர்கள், அது குற்றம். உங்களுடன் தர்க்கம் செய்யுமாறு ஷைத்தான்கள் தமது தோழர்களுக்கு கூறுகின்றனர். நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டால்
நீங்கள் இணை கற்பிப்பவர்களே. இறந்தவனை உயிர்ப்பித்து மக்களிடையே நடந்து செல்வதற்காக அவனுக்கு ஒளியையும் ஏற்படுத்தினோமே, அவன் இருளில் கிடந்து அதிலிருந்து வெளியேற முடியாமல் உள்ளவனை போல் ஆவானா. இவ்வாறே நம்மை மறுப்போருக்கு அவர்கள் செய்து வருபவை அழகாக்கப்பட்டுள்ளன. இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் அவ்வூரின் மிகப்பெரிய குற்றவாளிகளை சூழ்ச்சி செய்வோராக ஆக்கியுள்ளோம். அவர்கள் தமக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்கின்றனர். அவர்கள் உணர்வதில்லை. அவர்களிடம் ஏதேனும் சான்று வருமானால் அல்லாஹுவின் தூதர்களுக்கு வழங்கப்பட்டது போல் எங்களுக்கும் வழங்கப்படும் வரை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகின்றனர். தனது தூதை எங்கே வைப்பது, யாரிடம் கொடுப்பது என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். குற்றம் செய்து கொண்டிருந்தோருக்கு அவர்கள் செய்து வந்த சூழ்ச்சியின் காரணமாக அல்லாஹுவிடம் சிறுமையும் கடும் வேதனையும் கிடைக்கும். ஒருவனுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவனது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்கிறான். அவனை வழி தவற செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனை போல் இறுக்கமாக்கி விடுகிறான். இவ்வாறே நம்பிக்கைக்குள்ளாதோருக்கு வேதனையை அல்லாஹ் வழங்குகிறான். இதுவே உமது இறைவனின் நேரான வழி. சிந்திக்கின்ற சமுதாயத்திற்காக சான்றுகளை தெளிவுபடுத்திவிட்டோம். அவர்களுக்கு தமது இறைவனிடம் அமைதி இல்லம் இருக்கிறது. அவர்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவனே அவர்களின் பொறுப்பாளியாவான். அவர்கள் அனைவரையும் அவன் ஒன்று சேர்க்கும் நாளில் ஜின்களின் கூட்டத்தினரே, அதிகமான மனிதர்களை நீங்கள் வழிகெடுத்து விட்டீர்கள் என்று கூறுவான். அதற்கு மனிதர்களில் உள்ள அவர்களின் நண்பர்கள், எங்கள் இறைவா, எங்களில் ஒருவர் மற்றவர் மூலம் பயனடைந்தனர். நீ எங்களுக்கு விதித்த கெடுவையும் அடைந்து விட்டோம் என்று கூறுவார்கள். நரகமே உங்கள் தங்குமிடம், அதில் நிரந்தரமாக இருப்பீர்கள். அல்லாஹ் நாடுவதை தவிர என்று கூறுவான். உமது இறைவன் ஞானமிக்கவன், அறிந்தவன். அநீதி இழைத்தோரின் செயல்களின் காரணமாக அவர்களில் ஒருவரை மற்றவருக்கு இவ்வாறே நண்பர்களாக ஆக்குவோம். ஜின் மனித சமுதாயமே, உங்களுக்கு என் வசனங்களை எடுத்து கூறி இந்த நாளை நீங்கள் சந்திக்கவிருப்பதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் தூதர்கள் உங்களில் இருந்து உங்களிடம் வரவில்லையா என்று இறைவன் கேட்பான். எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். இவ்வுலக வாழ்வு அவர்களை மயக்கிவிட்டது. ஏக இறைவனை மருத்துவராக இருந்தோம் என தங்களுக்கு எதிராக அவர்கள் சாட்சியம் அளிப்பார்கள். ஊரார் கவனமின்றி இருக்கும் நிலையில் அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அவ்வூராரை உமது இறைவன் அழிப்பதில்லை என்பதே இறை தூதர்களை அனுப்புவதற்கு காரணம். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்தவற்றின் காரணமாக பல தகுதிகள் உள்ளன. அவர்கள் செய்வதை உமது இறைவன் கவனிக்காதவனாக இல்லை. உமது இறைவன் தேவைகளற்றவன், இரக்கமுள்ளவன். வேறு சமுதாயத்தின் வழித்தோன்றல்களிலிருந்து உங்களை உருவாக்கியது போல் அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு உங்களுக்கு பின் அவன் நாடியதை உங்கள் இடத்துக்கு கொண்டு வருவான். உங்களுக்கு எச்சரிக்கப்பட்டது வந்தே தீரும். நீங்கள் வெற்றி பெறுவோர் அல்லர். என் சமுதாயமே, நீங்கள் உங்கள் வழியில் செயல்படுங்கள், நானும் எனது வழியில் செயல்படுகிறேன். அவ்வுலகின் முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை பின்னர் அறிந்து கொள்வீர்கள். அநீதி இழைத்தோர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறுவீராக. அல்லாஹ் உற்பத்தி செய்த பயிர்களிலும் கால்நடைகளிலும் அவனுக்கு ஒரு பங்கை ஏற்படுத்துகின்றனர். இது அல்லாஹுக்குரியது, இது எங்கள் தெய்வங்களுக்குரியது என்று அவர்களாக கற்பனை செய்து கூறுகின்றனர். அவர்களின் தெய்வங்களுக்குரியது அல்லாஹுவை சேராதாம், அல்லாஹுக்குரியது அவர்களின் தெய்வங்களை சேருமாம். அவர்கள் அளிக்கும் தீர்ப்பு மிகவும் கெட்டது. இவ்வாறே இணை கற்பிப்போரில் அதிகமானோர் தமது குழந்தைகளை கொல்வதை அவர்களின் தெய்வங்கள் அழகாக்கி காட்டி அவர்களை அடித்து அவர்களது மார்க்கத்தையும் அவர்களுக்கு குழப்பிவிட்டன. அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் இட்டு கட்டுவதோடு அவர்களை விட்டுவிடுவீராக. இவை தடை செய்யப்பட்ட கால்நடைகளும் பயிர்களுமாகும். நாங்கள் நாடியோரை தவிர மற்றவர்கள் இதை உண்ண முடியாது என்று அவர்களாக கற்பனை செய்து கூறுகின்றனர். சில கால்நடைகளில் சவாரி செய்வது தடுக்கப்பட்டுள்ளது எனவும், சில கால்நடைகள் மீது அல்லாஹுவின் பெயரை கூற மாட்டோம் எனவும் அவன் மீது இட்டுக்கட்டி கூறுகின்றனர். அவர்கள் இட்டுக்கட்டி கொண்டிருந்ததால் அவர்களை அவன் தண்டிப்பான். இக்கால்நடைகளின் வயிற்றில் உள்ளவை எங்களில் ஆண்களுக்கு மட்டுமே உரியவை, எங்களில் பெண்களுக்கு தடுக்கப்பட்டவை.
அவை இறந்தே பிறந்தால் அதில் அனைவரும் பங்காளிகள் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்களின் இக்கூற்றுக்காக அவர்களை அவன் தண்டிப்பான். அவன் ஞானமிக்கவன், அறிந்தவன். அறிவில்லாமல் மடமையின் காரணமாக தமது குழந்தைகளை கொண்டவர்களும் அல்லாஹுவின் பெயரால் இட்டு கட்டி அல்லாஹ் தமக்கு வழங்கியதை தடுக்கப்பட்டதாக ஆக்கிக் கொண்டோரும் இழப்பு அடைந்தனர், வழிகெட்டனர், நேரு வழி பெறவில்லை. படரவிடப்பட்ட மற்றும் படரவிடப்படாத தோட்டங்களையும் பேரிச்சை மரங்களையும் மாறுபட்ட உணவான தானியங்களையும் தோற்றத்தில் ஒன்றுபட்டும் தன்மையில் வேறுபட்டும் உள்ள மாதுளை மற்றும் ஒலிவ மரங்களையும் அவனே படைத்தான். அவை பலன் தரும்போது அதன் பலனை உண்ணுங்கள். அதை அறுவடை செய்யும் நாளில் அதற்குரிய ஜகாத் எனும் கடமையை வழங்கிவிடுங்கள். வீண்வரையும் செய்யாதீர்கள். வீண்வரையும் செய்வோரை அவன் நேசிக்க மாட்டான். கால்நடைகளில் சுமப்பவற்றையும் சுமக்காதவற்றையும் அவன் படைத்தான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாவான். பலியிடக்கூடிய பிராணிகளில் 8 வகைகள் உள்ளன. செம்மறி ஆட்டில் ஆண் பெண் என 2, வெள்ளாட்டில் 2. இவற்றில் ஆண் பிராணிகளையா இறைவன் தடுத்திருக்கிறான், அல்லது பெண் பிராணிகளையா, அல்லது பெண் பிராணிகளின் கருவில் உள்ளவற்றையா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அறிவுடன் எனக்கு விளக்குங்கள் என கேட்பீராக. ஒட்டகத்தில் 2, மாட்டில் 2 உள்ளன. அவற்றில் ஆண் பிராணிகளையா அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அல்லது பெண் பிராணிகளையா, அல்லது பெண் பிராணிகளின் கருவில் உள்ளவைகளையா? இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு கூறிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா என்று கேட்பீராக. அறிவின்றி மக்களை வழிகெடுப்பதற்காக அல்லாஹுவின் பெயரால் பொய்யை இட்டு கட்டுவோரை விட மிக பெரிய அநீதி இழைத்தோர் யார்? அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேரு வழி காட்ட மாட்டான். தாமாக செத்தது, ஓட்டப்பட்ட இரத்தம், அசுத்தமாகிய பன்றியின் இறைச்சி மற்றும் அல்லாஹ் அல்லாதோருக்காக அறுக்கப்பட்ட பாவமானவை தவிர வேறு எதுவும் மனிதர் உண்பதற்கு தடை செய்யப்பட்டதாக எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியில் நான் காணவில்லை என்று கூறுவீராக. யாரேனும் வரம்பு மீறாமலும் வலிய செல்லாமலும் நிர்பந்திக்கப்பட்டால் உமது இறைவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். குழம்பு மற்றும் நகங்களுக்கிடையே பிளவில்லாத ஒவ்வொன்றையும் யூதர்களுக்கு தடை செய்திருந்தோம். ஆடு மாடு ஆகியவற்றின் கொழுப்புகளில் அவற்றின் முதுகுகள் அல்லது சிறு குடல்கள் சுமந்திருப்பவை அல்லது எலும்புடன் கலந்து விட்டவை தவிர மற்றவைகளை அவர்களுக்கு தடை செய்திருந்தோம். அவர்கள் அநீதி இழைத்ததற்காக இவ்வாறு நாம் தண்டித்தோம். நாம் உண்மையையே கூறுகிறோம். முகமதே, அவர்கள் உம்மை பொய்யரென கருதினால் உங்கள் இறைவன் விசாலமான அருளுக்குரியவன். ஆயினும் குற்றவாளிகளான கூட்டத்திற்கு அவனது வேதனை தடுக்கப்படாது என கூறுகிறாக. அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்களும் எங்கள் முன்னோர்களும் இணை கற்பித்திருக்க மாட்டோம், எதையும் தடுக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கவும் மாட்டோம் என்று இணை கற்பிப்போர் கூறுகின்றனர். இவ்வாறே அவர்களுக்கு முன் சென்றோரும் பொய்யென கருதினர். முடிவில் நமது வேதனையை அனுபவித்தார்கள். உங்களிடம் இது பற்றிய விபரம் உண்டா? இருந்தால் அதை எங்களுக்கு காட்டுங்கள். நீங்கள் யூகத்தை பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் அனுமானம் செய்வோர் தவிர வேறில்லை என்று கூறுவீராக. முழுமையான சான்று அல்லாஹுக்கே உரியது என்று கூறுவீராக. அவன் நாடியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் நேரு வழி காட்டியிருப்பான். அல்லாஹுவே இதை தடை செய்தான் என சாட்சியம் அளிக்கும் உங்கள் சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்று கேட்பீராக. அவர்கள் பொய்யாக சாட்சியம் அளித்தால் அவர்களுடன் சேர்ந்து நீரும் சாட்சியம் அளிக்காதீர். நமது வசனங்களை பொய்யென கருதி மறுமையை நம்பாதோரின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர். அவர்கள் தம் இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக்குகின்றனர். வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்ததை கூறுகிறேன் என்று முகமதை கூறுவீராக. அது நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதே. பெற்றோருக்கு உதவுங்கள். வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். வெட்கக்கேடான காரியங்களில் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் நெருங்காதீர்கள். அல்லாஹ் தடை செய்துள்ளதால் எவரையும் அதற்கான உரிமை இருந்தால் தவிர கொள்ளாதீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். அனாதையின் செல்வத்தை அவன் பருவமடையும் வரை அழகிய முறையில் தவிர நெருங்காதீர்கள். அளவையும் நிறுவையும் நேர்மையாக நிறைவேற்றுங்கள். எவரையும் அவரது சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டோம். உறவினராகவே இருந்தாலும் பேசும்போது நீதியையே பேசுங்கள். அல்லாஹுவின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள்.
நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக அவன் இதையே உங்களுக்கு வலியுறுத்துகிறான். இதுவே எனது நேரான வழி, எனவே இதனையே பின்பற்றுங்கள். பல வழிகளை பின்பற்றாதீர்கள், அவை அவனது ஒரு வழியை விட்டும் உங்களை பிரித்துவிடும். நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். பின்னர் தமது இறைவனின் சந்திப்பை அவர்கள் நம்புவதற்காக மூசாவுக்கு வேதத்தை அருளினோம். அது நன்மை செய்தோருக்கு நன்மையை நிறைவு செய்வதாகவும் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்துவதாகவும் நேர் வழியாகவும் அருளாகவும் இருந்தது. இது நாம் அருளிய பாக்கியம் பொருந்திய வேதம். எனவே இதை பின்பற்றுங்கள், நம்மை அஞ்சுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள். எங்களுக்கு முன் 2 சமுதாயங்களுக்கே வேதம் அருளப்பட்டது. நாங்கள் அதை படிக்க தெரியாமல் இருந்தோம் என்றும், எங்களுக்கு வேதம் அருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நேர்வழி பெற்றிருப்போம் என்றும் நீங்கள் கூறாதிருப்பதற்காகவும் இவ்வேதத்தை அருளினோம். உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றும் நேர் வழியும் அருளும் வந்துவிட்டன. அல்லாஹுவின் வசனங்களை பொய்யென கருதி புறக்கணித்தவனை விட அநீதி இழைத்தவன் யார்? நமது வசனங்களை புறக்கணிப்போருக்கு அவர்கள் புறக்கணித்து வந்த காரணத்தினால் கடுமையான வேதனையை அளிப்போம். வானவர்கள் அவர்களிடம் வருவதை, அல்லது உமது இறைவன் வருவதை, அல்லது உமது இறைவனின் சில சான்றுகள் வருவதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? உமது இறைவனின் சில சான்றுகள் வரும் நாளில் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டவர்களையும் நம்பிக்கையோடு நல்லறங்களை செய்தவர்களையும் தவிர எவருக்கும் அவரது நம்பிக்கை பயன் தராது. நீங்களும் எதிர்பாருங்கள், நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என கூறுவீராக. தமது மார்க்கத்தை பிரித்து பல பிரிவுகளானோரின் எந்த காரியத்திலும் முகம்மதே உமக்கு சம்பந்தமில்லை. அவர்களின் விஷயம் அல்லாஹுவிடமே உள்ளது. பின்னர் அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். நன்மை செய்தோருக்கு அது போன்ற 10 மடங்கு உண்டு. தீமை செய்தோர் தீமை அளவே தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். எனக்கு என் இறைவன் நேரான பாதையை காட்டிவிட்டான். அது உறுதியான மார்க்கம், உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கம். அவர் இணை கற்பித்தவராக இருக்கவில்லை என்று கூறுவீராக. எனது தொழுகை, எனது வணக்க முறை, எனது வாழ்வு, எனது மரணம் யாவும் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியன. அவனுக்கு நிகரானவன் இல்லை. இவ்வாறே கட்டளையிடப்பட்டுள்ளேன். முஸ்லிம்களில் நான் முதலாம் அவன் என்றும் கூறுவீராக. அல்லாஹ் அல்லாதவர்களையா இறைவனாக கருதுவேன்? அவனே அனைத்து பொருட்களின் இறைவன். பாவம் செய்யும் எவரும் தமக்கு எதிராகவே சம்பாதிக்கிறார். ஒருவன் மற்றவனின் சுமையை சுமக்க மாட்டான். பின்னர் உங்கள் இறைவனிடமே உங்கள் மீளுதல் உள்ளது. நீங்கள் முரண்பட்டது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்றும் கூறுவீராக. அவனே உங்களை பூமியில் வழி தொண்டர்களாக ஆக்கினான். அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக உங்களில் சிலரை விட சிலருக்கு தகுதிகளை உயர்த்தினான். உமது இறைவன் விரைவாக தண்டிப்பவன், அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன்.